மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் மட்டன் பிரியாணி பண்ண போகிறேன். அதுக்கு நார்மலாக குக்கர் எடுத்திருக்கேன். அது சூடாச்சு. நான் ஆல்ரெடி பொரிச்ச கொஞ்சம் எண்ணெய் இருக்குது, அதே எண்ணெய் யூஸ் பண்ணிக்கிறேன். ஒரு 4-5 ஸ்பூன் எண்ணெய், ஒரு 2 ஸ்பூனு நெய் போட்டிருக்கேன். ஒரு 3 ஏலக்காய், ஒரு ஸ்டார் அனாஸ், பட்டை, கிராம்பு, ஒரு 4 கிராம்பு, ஒரு பெரிய பிரியாணி இலை போட்டுட்டு அதில் 2 மீடியம் சைஸ் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். நான் கொஞ்சமாக தாங்க பண்ண போகிறேன். ஒரு 300 கிராம் வந்துட்டு ரைஸும், ஒரு 300 கிராம் வந்து மட்டனுங்க. இதோடைய நான் பச்சை மிளகா போட்டுறேன். 4 பச்சை மிளகா கட் பண்ணி வச்சுருக்கேன். வதங்கட்டும், பார்க்கலாம். இன்னும் வதங்கட்டும், நல்ல ப்ரௌனாக கொஞ்சம். இந்த அளவு கொஞ்சம் ப்ரௌனாக வதங்கின உடனே தக்காளி, ஒரு 2 மீடியம் சைஸ் தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதுவும் போட்டுடுறேன். தக்காளியும் வதங்கட்டும். தக்காளி இந்த அளவுக்கு வதங்கி இருக்குது, 3/4 பதத்துக்கு வதங்கியாச்சு. இப்போ இதில் நான் ஒரு இஞ்சி பேஸ்ட் வந்துட்டு ஒரு 2 ஸ்பூனு, பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூனு சேர்த்து வச்சுருக்கேன். அதை போட்டுட்டு வதக்கிக்கிறேன். பெரிய ஸ்பூனில், இந்த ஸ்பூனில் 2 ஸ்பூனு இஞ்சி பேஸ்ட்டு, 1 ஸ்பூனு பூண்டு பேஸ்ட்டு. அதில் மல்லி வேறு 2 அதை போட்டிருக்கேன். புதினா, கொத்தமல்லி ரெண்டுமே சேர்த்து ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா, ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி, 2த்தையும் சேர்த்து இப்படி கட் பண்ணி போட்டுருக்கேன். அதில் மிளகாய்த்தூள், நம்ம ஆல்ரெடி பச்சை மிளகாய் போட்டிருக்கோம், கொஞ்சம் பார்த்து போட்டுக்கோங்க. உங்கள் மிளகாய்த்தூளோட காரத்தை பொறுத்து நான் ஒரு 3/4 ஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்கேன். ஏன்னா என்னோடய பச்சை மிளகாவும் கொஞ்சம் நல்ல காரமான பச்சை மிளகா தான். கொஞ்சம் மஞ்சள் தூள், இதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் இப்படி கலக்கிக்கிட்டு, இதில் இப்போது தயிர் ஒரு 3 கரண்டி போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதில் தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். இந்த அளவுக்கு வதக்கிக்கிட்டு இந்த எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்த அப்புறமா இதில் நான் 300 கிராமு மட்டன் வாங்கி வச்சுருக்கேன், அதை வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். அதை இதில் தண்ணியெல்லாம் வடிகட்டிட்டு போட்டுடுறேங்க. கலந்துக்கலாம் இந்த மசாலா சேவில். கொஞ்ச நேரம் மூடி வச்சுட்டு நம்ம அப்படியே வதக்கிக்கலாம். பார்க்கலாம். மசாலாஸ் பூரா நல்லா இதுக்கு போய் நல்லா அப்சார்ப் ஆகிறதுக்காக நம்ம நல்லா கொஞ்ச நேரம் வதக்கிக்கலாம்.
இன்னும் கொஞ்சம் கூட நல்லா இந்த மசாலாஸ் அதுக்கு போய் நல்லா சேரட்டும். இப்போது இந்த மசாலாஸ் எல்லாம் நல்லா கிட்டைக்கு வந்துடுச்சு ஓரளவுக்கு பீசஸ்ஸு சேர்ந்தா போல். இப்போ இதில் ஒரு கிளாஸ் தண்ணி, இதில் தான் நான் 2 கிளாஸ் ரைஸ் எடுத்திருக்கேன். இது வந்து ஒரு கிளாஸ் வந்து 150 கிராம்ஸு. இந்த ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றிட்டு இப்போ இதை நம்ம குக்கர் மூடி போட்டு வச்சிடலாங்க. மூடி போட்டுட்டு இது ஒரு நல்ல ஒரு 4-5 விசில் வரட்டுங்க. இதை எடுத்து அடுத்த ஸ்டவ்வில் வச்சுட்டு விசில் வரட்டுங்க. நான் அதுக்குள்ளே பொரியல் பண்ணிக்கிறேன். அந்த தண்ணி பூரா ட்ரை ஆகட்டும். இப்போ நான் இந்த கடாய் சூடாயிடுச்சுங்க. இதில் எண்ணெய் விட்டுக்கிறேன். செகண்ட் விசில் வருது. இப்போ எண்ணெய் சூடாயிடுச்சு. அதில் தேர்ட் விசில் வருது. கடுகு, உளுத்தம்பருப்பு, சீரகம் பொரியட்டும். இப்போ அதில் ஃபோர்த் விசில் வருது. இப்போ அதில் 5 விசில்ஸ் வந்துடுச்சுங்க. நான் ஆஃப் பண்ணிடுறேன். இப்போ இதில் கடுகு இந்த இதெல்லாம் வந்து பொரிஞ்சுட்டு இருக்குது, பொரியட்டும். இப்போ இதில் பூண்டு கொஞ்சம் தட்டி போட்டிருக்கேன், கருவேப்பிலையும் போட்டுட்டேன், வெங்காயம் ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி இதில் போட்டுக்கிறேன். டீ பொரித்து வச்சுக்கலாம். கொஞ்சம் வதங்கின உடனே இதில் காலிஃப்ளவர் வெந்நீரில் போட்டு உப்பு போட்டு நல்லா அதில் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு 2-3 வாட்டி வாஷ் பண்ணிவிட்டு காலிஃப்ளவரை வச்சுருக்கேங்க. இதில் போட்டுட்டு வதக்கிட்டு இதுலேயே கொஞ்சம் தேவையான உப்பு, மஞ்சள் தூள் போட்டுட்டு வதக்கிக்கலாம். ஸோ வதக்கியாச்சு. இப்போ இதை மூடி வச்சிடலாம். இந்த விண்டோக்கு வந்த அப்புறமா குறைச்சி வச்சுட்டு லாஸ்ட் பாயிண்ட்டுக்கு வர்ற வரைக்கும் இதை மூடி திறக்க வேண்டாம். இப்போ இந்த லாஸ்ட் பாயிண்ட்டுக்கு வந்துச்சு, எடுத்து திருப்பி போடலாம். வதக்கிக்கலாம். மூடி வச்சு பண்ணாதாங்க ஏஎம்சி பாத்திரம் பர்ஃபெக்ட் குக்கிங்கு. திருப்பி அதே மாதிரி மூடி வச்சுட்டு நம்ம திருப்பி போட்ட அப்புறமா திருப்பி அந்த லாஸ்ட் பாயிண்ட்டுக்கு வர்ற வரைக்கும் அப்படியே வெயிட் பண்ணலாம். ஃப்ளேம்ஸ் வந்துட்டு மீடியமில் தான் இருக்குது. இப்போ இந்த பக்கமும் அந்த பாயிண்ட் வந்து பேக்கில் வந்துடுச்சு, பார்க்கலாம். திருப்பி போடலாம். டீ குறைச்சிக்கிறேன், நான் பேன் சூடாயிடுச்சு. பார்க்கலாம் வெந்துருச்சான்னு. காலிஃப்ளவர் வெந்துருச்சுங்க. அவ்வளோதாங்க. ஜஸ்ட்டு இந்த பக்கம் ஒரு 1 மினிட்டு
அந்த பக்கம் ஒரு 1 மினிட் ஒரு 3 to 4 மினிட்ஸில் வெந்துருங்க இது. அந்த மூடி மட்டும் கேர்ஃபுல்லாக நம்ம வச்சு எடுக்கணும். அதே மாதிரி ஃப்ளேம்ஸ் கொஞ்சம் பத்திரமா அந்த ஃபர்ஸ்ட் விண்டோக்கு வந்த உடனே குறைச்சிடணும். அப்படி குறைக்கலன்னா இந்த மாதிரி கொஞ்சம் இதாகும், அந்த தீஞ்சா மாதிரி. இப்போ இதில் தேவையான அளவுக்கு நம்ம மிளகாய்த்தூள் போட்டுடலாம். இன்னும் கூட இது கொஞ்சம் நேரம் கழிச்சுட்டு நல்லா மூடி வச்சிட்டோன்னா வெந்து போயிடும். அதில் மிளகாய்த்தூள் போடுறேன். மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃப்ளேம்ஸ் நல்லா குறைச்சி வச்சுட்டேன், ஏன்னா ரொம்ப சூடாயிடுச்சு பேனு. கொஞ்ச நேரம் இப்படி நல்லா அந்த மிளகாய் தூள் போயிட்டு எல்லாத்துக்கும் நல்லா இதாகிற மாதிரி இப்போ இதை அப்படியே மூடி வச்சிடுறீங்களே. இதில் இருக்கிற ஹீட்டுக்கு இது நல்லா இதாகிடும். உங்களுக்கு வந்துட்டு இவ்வளோ எப்படி சீக்கிரமாக பாருங்களேன், இந்த இதை வதங்கி உங்களுக்கு குறைச்சலாக வந்திருக்குல்ல, அந்த இதுலேயே உங்களுக்கு தெரிஞ்சிடும். அவ்வளோதாங்க. இதை மூடி வச்சுட்டு நான் ஆஃப் பண்ணிடுறேன் இந்த ஸ்டவ்வை. இதை பார்க்கலாம், குக்கரும் கொஞ்சம் எழும்பி வந்திருக்குது, பார்க்கலாம். இப்போ இதை தூக்கி அடுத்த அடுப்பில் வச்சிடுறேன். குக்கர் மூடி வந்திருக்கு, பார்க்கலாம் வந்திருக்குதானு. முக்கால் பதத்துக்கு வெந்து ஓரளவுக்கு, இன்னும் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக வெந்தா மாதிரி இல்லைங்க எனக்கு தெரிஞ்சு. கறி வேகவே இல்லைங்க, இன்னும் பாதி தான் வெந்திருக்குது. அதுதாங்க இந்த பாத்திரத்துக்கும் அந்த பாத்திரத்துக்கும் வித்தியாசம். அதில் எப்பேற்பட்ட கறியாக இருந்தாலும் ஏஎம்சியில் 3 மினிட்ஸ் தாங்க. இந்த திருப்பி நான் வைக்க போகிறேன். இப்போ நான் இது திருப்பி ஒரு 3 விசில் வைக்க போகிறேங்க. அதுதான் சொன்னேன் இல்லையா, அதுதான் டிஃப்ரென்ஸு. டைம் வேஸ்ட்டு, டைமும் லேட் ஆகும். அதில் வந்துட்டு நம்ம ரெஸ்டிங் டைம் மட்டும்தான் அதில் கொஞ்சம் நம்ம வெயிட் பண்ணணும். இதுலேயும் அதே மாதிரி இந்த குக்கர்லேயும் ரெஸ்டிங் டைம் தேவை தானே. ஒரு விசில் வந்திருக்கு, செகண்ட் விசில், தேர்ட் விசில். இன்னும் கூட ஒரு 2 விசில் வைக்கலாம் போல தோணுதுங்க, டக்கு டக்குன்னு வருது விசில். ஃபோர்த் விசில், 5th விசில். இப்போ ஆஃப் பண்ணிடுறேங்க, பார்க்கலாம். கொஞ்ச நேரம் ஆறுனப்புறமா விசில் ஆவி ரிலீஸ் ஆனப்புறமா பார்க்கலாம். திறந்து பார்க்கலாம், ஆவி ரிலீஸ் ஆயிருக்கு, பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. வெந்திருக்குதான்னு ஸோ இப்போ வெந்திருக்குதுங்க கொஞ்சம், வெந்துருச்சுங்க கொஞ்சம் இல்லை. ஸோ இதுதாங்க, இந்த குக்கரில் ஒரு 10 விசிலாவது வைக்க வேண்டியதாக இருக்குது. இப்போ இதுக்கு தேவையான வாட்டரு ஊற்றிக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிக்கிட்டு, இப்போ ஆல்ரெடி இதில் 1 கிளாஸ் தண்ணி விட்டுருக்கேன், அது கொஞ்சம் குறைஞ்சிருக்கும், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இதில் 2 கிளாஸ் ரைஸ் எடுத்திருக்கேன். ஸோ 1க்கு 1.5ங்கிற கணக்கில் நம்ம வந்துட்டு 3 கிளாஸ் ஊற்றணும். இது ஆல்ரெடி ஒரு 1/2 கிளாஸுக்கு கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். ஏன்னா இந்த மசாலாஸ் இருக்கிறதுனால உங்களுக்கு நிறைய தண்ணி இருக்கிற மாதிரி தெரியும். இல்லை, இதை நல்லா சுண்ட வச்சுட்டு மொத்தமாக இந்த தண்ணி பூரா நல்லா வற்றி வந்தப்புறமா எவ்வளோ தண்ணி வேணுமோ அவ்வளோ ஊற்றிக்கலாம். இப்போ நான் அப்படி தான் பண்ண போகிறேன். மொத்தமாக இதெல்லாம் கிட்டக்கு வந்தப்புறமா யூஷுவலாக ஊற்றுற 3 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கிறேன். இது மசாலாஸ் எல்லாம் நல்லா வற்றி வந்துடுச்சு. இது தண்ணி எல்லாம் கிடையாதுங்க, இது மசாலா தான். இப்போ 1க்கு 1.5 கணக்கில் நான் 3 கிளாஸ் தண்ணி விட போகிறேன். இதில் நீங்கள் ரைஸ் எப்படி எடுக்கிறீங்கிறதும் கணக்கு இருக்குங்க. தட்டுனா மாதிரி எடுக்கிறது, இல்லை வந்துட்டு நீங்கள் ஃபுல்லாக எடுக்கிறது. ஃபுல்லாக எடுத்தால் தண்ணி அது தகுந்த மாதிரி ஒரு 1/4 கிளாஸ் எக்ஸ்ட்ரா ஊற்றிக்கோங்க. அதாவது தலை தட்டினா மாதிரி எடுத்தால் இப்போ நான் சொல்கிற அளவு. ஒருவேளை நீங்கள் இன்னும் கொஞ்சம் கூட மேலுக்கு எடுத்துருக்கீங்கன்னா அது தகுந்த மாதிரி ஒரு ஓவராலாக ஒரு 1/2 கிளாஸ் கொஞ்சம் நீங்கள் தண்ணி எக்ஸ்ட்ரா விட்டுக்கோங்க.
இப்போ இதில் உப்பு காரம் செக் பண்ணிக்கலாம். உப்பு போடணும். கொஞ்சம் உப்பு போடுறேன். இப்போ நல்லா கொதிச்சு வரட்டும் இந்த தண்ணி. மூடி வச்சுக்கலாம் கொஞ்சம் கொதிச்சு வர்றதுக்கு. நல்லா கொதிச்சு வருது. நல்லா கொதிச்சு வரட்டுங்க. கொஞ்ச நேரம் நல்லா கொதிக்கட்டும். இது இந்த தண்ணி உடனே கொதிச்ச உடனே போட்டுறாதுங்க. ஓரளவு கொஞ்சம் நல்லா ஒரு 2 மினிட்ஸ் நல்லா அது தண்ணி கொதிக்கட்டும். இப்போ ரைஸ் நல்லா 2 மினிட்ஸ் நல்லா கொதிக்க வச்சுட்டேன். இப்போ அந்த வாட்டரை நல்லா ஒரு 2 மினிட்ஸ் நல்லா கொதிச்ச அப்புறமா இந்த 2 கிளாஸ் ரைஸ் வந்து நான் வாஷ் பண்ணி தண்ணியில் கொஞ்ச நேரம் ஊற வச்சுருக்கேன். அதை மொத்த ரைஸையும் போட்டுறேன். மொத்த ரைஸையும் போட்டாச்சு. இப்போ இந்த ரைஸ் போடுறதுக்கு கூட நம்ம தண்ணி வந்துட்டு நல்லா வடித்து போடுங்க. அப்புறம் அந்த தண்ணி கவுண்ட்டு கூட நம்மளுக்கு வந்துட்டு இதாகிடும். இப்போ இது நல்லா பாயில் ஆகட்டும். இப்போ இதில் ஒரு அரை முடிக்கும் கொஞ்சம் பெருசாக ஒரு லைம் பீஸை வந்துட்டு கட் பண்ணிக்கிட்டு அரை மூடிக்கும் கொஞ்சம் கம்மியாக, 1/4 மூடிக்கு கொஞ்சம் பெருசாக, அரை மூடிக்கு கொஞ்சம் கம்மியாக எடுத்து அந்த அளவுக்கு தப்பையை வந்துட்டு எடுத்து இந்த லைம் ஜூஸை பிழிஞ்சிருக்கேன். இப்போ இந்த லைம் ஜூஸை கலக்கி விடலாம். இப்போ ஒரு வாட்டி திருப்பி செக் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேஜில் கூட நீங்கள் போட்டுக்கலாம் வேணும்னா உப்பு காரம். எனக்கு சரியாக இருக்குது. இப்போ இதை மூடி வச்சுட்டு இப்போ நான் சிம்மில் வச்சுட்டு விசில் வச்சுட்டு ஒரு 10 மினிட்ஸ் விட்டுருவேங்க. அப்புறமா பார்க்கலாம். இந்த ஒரு 10 மினிட்ஸ் ஆயிடுச்சுங்க குறைச்சி வச்சு. சம்டைம்ஸ் ஒரு விசில் வச்சு கூட ஆஃப் பண்ணுவாங்க. நான் 10 மினிட்ஸ் வச்சு இப்போ ஆஃப் பண்ணிடுறேங்க. பார்க்கலாம். அப்புறமா நல்லா இந்த ஆவியெல்லாம் குறைஞ்ச அப்புறமா நம்ம கடைசியில் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். மூடி திறந்து பார்க்கலாம். வருது, ஆவி அடங்கிடுச்சு. கீழே ஒட்டலை பாருங்க. நான் கொஞ்சமாக தாங்க பண்ணியிருக்கேன். பீஸு மட்டசமான பீசஸ் தான். காலிஃப்ளவர் பொரியல் நான் அது ஆஃப் பண்ண அப்புறமா பாருங்க. நான் சொன்னேன் இல்லையா உங்களுக்கு, எப்படி பாருங்க. ஆஃப் பண்ணி மூடி வச்சிட்ட அப்புறமா இன்னும் கூட சூடு இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 1/2 அன் ஹவர் ஆயிடுச்சு. இன்னும் கூட சூடு இருக்குது. நல்லா ரோஸ்ட் ஆகிடும். இதனால மட்டன் பிரியாணி, முட்டைங்க.